ஹாய் கைஸ், வெல்கம் டு முப்படை ட்ரைனிங் அகாடமி. சோ வெளியே தம்ப்நெயில் பார்த்துட்டு தான் வந்திருப்பீங்க. காவலர் தேர்வு, அதாவது வரக்கூடிய 2026ஆம் ஆண்டுல சார்பாய்வாளர் தேர்வான சப் இன்ஸ்பெக்டரானா இருக்கட்டும், இல்ல 2ஆம் நிலை காவலர் தேர்வான பிசிஆரா இருக்கட்டும், சோ இந்த ரெண்டு தேர்வுகளுக்கும் ப்ரிப்பேர் ஆகக்கூடிய மாணவர்கள் தான் நீங்க. சோ ஆனா வரக்கூடிய தேர்வுக்கு நான் சமூக அறிவியலும் படிச்சுட்டேன், நான் அறிவியலும் படிச்சுட்டேன், ஏன் படிச்சுட்டே இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். சோ எல்லாருமே வந்து அந்த சப்ஜெக்ட்ஸ் ரெண்டுத்தையுமே நல்லபடியா படிச்சிருவாங்க. சோ எல்லாருக்குமே ஒரு வீக்கர் செக்ஷனா இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா பொது அறிவும் நடப்பு நிகழ்வுகளும் தான். சோ அவங்க எப்படி கேள்வி கேட்கறாங்க, எங்க இருந்து கேட்கறாங்க, நமக்கு எதுவுமே ஐடியா இல்ல. சோ அப்படி இருக்கக்கூடிய பட்சத்துல எல்லாருடைய அந்த வேலையை டிசைட் பண்ணக்கூடிய ஒரு மார்க்கிங் ஏரியாவா இருக்கிறது, அந்த ஸ்கோரிங் ஏரியாவா இருக்கிறது அந்த நடப்பு நிகழ்வுகளும் பொது அறிவுகளும் தான். சோ அதையும் நம்ம ஈஸியா படிச்சு ஸ்கோர் பண்ணிட்டோம்னா வேலை நமக்கு தானே கன்ஃபார்ம். அப்ப அப்படி இருக்கக்கூடிய வேலையை நம்ம விடுவானா? விட வேண்டாம். அப்ப எல்லாருக்குமே சமூக அறிவியலும் வந்துடும், அறிவியலும் வந்துடும், ஏன் உளவியல் கூட நல்லா வந்துடும். சோ அந்த அளவுக்கு ட்ரைனிங்கும் ஆயிட்டு இருப்பீங்க. சோ இந்த பொது அறிவு நடப்பு நிகழ்வுகள் ஒரு 6 கேள்வி கேட்டாலோ அல்லது 8 கேள்வி கேட்டாலோ நச்சுன்னு இருக்கு. அது மட்டும் இல்லாம இதுல நமக்கு நம்ம ஆல்ரெடி நம்ம படிக்கக்கூடிய சமூக அறிவியல் அறிவியல் பாடப்பிரிவுகள்ல இருந்தும் சில கேள்விகள் வருது. சோ நம்ம தான் அது வந்து ஸ்கூல் புக்லயே படிச்சுட்டுமே இருக்கும். ஆனா அது எல்லாமே நம்மளுடைய பொது அறிவுல தாங்க இருக்கு. சோ அப்படிப்பட்ட பொது அறிவு பிடிஎஃப் வந்து உங்களுக்கு நாங்க தர இருக்கிறோம். சோ விலை வந்து பாத்தீங்கன்னா நாங்க தம்ப்நெயிலே மென்ஷன் பண்ணிருப்போம், வெறும் 15 ரூபாய் தான். சோ இதுக்கு நான் தனித்தனியா ஒவ்வொரு ஃபைல ரெடி பண்றேன். ஓகேவா? சோ அதிகபட்ச விலை 10 ரூபாய் இல்ல 15 ரூபாய் தான் இருக்கும். அதை தாண்டி நான் கொடுக்கவே போறது இல்ல. சோ இது எங்க டவுன்லோட் பண்ணணும், எப்படி டவுன்லோட் பண்ணி படிக்கணும் எல்லாமே நான் உங்களுக்கு இந்த வீடியோல சொல்றேன். சோ ஃபர்ஸ்ட் இன்னைக்கு நான் உங்க கூட ஷேர் பண்ண போறது என்னன்னு பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டை பற்றி அடிப்படை தகவல்கள் தான். சோ இதுல நீங்க புவியியல்ல படிக்க வேண்டிய சில தகவல்களும் நாங்க இதுலயே கொடுத்துட்டு இருப்போம். அப்ப நீ தனியா ஜியோகிராபிக்கு ரிஸ்க் எடுத்தெல்லாம் படிக்க வேணாம். இதுல இருக்கக்கூடிய கொஸ்டினே நீ ஜியோகிராபிக்கு எடுத்தனா ஈஸியா இருக்கும். சரிங்களா? சோ படிக்கிறதுக்கு கரெக்டா தான் உங்களுக்கு நாங்க எல்லாமே கொடுத்துருக்கோம். சோ எத்தனாவது இந்திய மாநிலங்கள்ல 11வது இடத்தை வகிக்கிறது எல்லாமே நமக்கு தெரிஞ்ச விஷயம் தானே பரப்பளவுல. சோ அதை பத்தி எல்லா விஷயத்தையுமே கொடுத்துருக்கோம். சோ உனக்கு தமிழகத்தினுடைய அடையாளங்கள்னு சொல்லிட்டு என்னெல்லாம் இருக்கோ அதை கொடுத்துருக்கோம். தமிழகத்தினுடைய அமைவிடம் எப்படி இருக்கும், அதோட எல்லைகள் எப்படி இருக்கும், இது எல்லாமே கொடுத்துருக்கோம். உனக்கு ஜியோகிராபில படிக்கிற ஒரு சில கண்டென்ட்டும் இதுல இருக்கும். பிளஸ் நம்மளுடைய எக்ஸ்ட்ரா இப்ப இதெல்லாம் பாத்தீங்கன்னா வந்து உனக்கு தெரிஞ்சுக்கணும்னு கொடுத்ததுதான். இதெல்லாம் நீங்க எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல அதிகமா படிக்க வேண்டிய அவசியம் இல்லை. சரிங்களா? ஆனா இதற்கு அடுத்தது இந்த பாக்ஸ் போட்டு நான் என்ன கொடுக்கணும், எப்படி ஸ்கூல் புக்ல பாக்ஸ் போட்டு கொடுத்துருக்கணும் அதே மாதிரிதான் உங்களுக்கு பாக்ஸ் போட்டு கொடுத்துருக்கேன். இதே மாதிரி நீங்க படிச்சீங்கனாலே போதும். அந்த முக்கியமான பாயிண்ட்ஸ் மட்டும் படிச்சுட்டு நல்ல மார்க்ஸ் எடுத்தாலே போதும். சோ இது எல்லாமே இதெல்லாம் வந்து சும்மா ரேண்டம், இந்த மாதிரி ஃபேக்சுவல் டீடைல்ஸ் வந்து அதிகமா தேவையில்லை. சோ படிக்கும் போதே ஒரு ஐடியா வச்சு படிங்க. மெட்டீரியல் நான் கொடுத்துட்டேன், பட் இந்த மாதிரி இருக்கிறத படிக்க வேண்டாம். இப்ப இதெல்லாம் படிக்கலாம். ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட பத்தியும் என்னென்னலாம் இருக்கு, அந்த டிஸ்ட்ரிக்டோட பேர் என்ன எல்லாமே கொடுத்துருக்கு. இப்ப அரியலூர் அப்படின்னா அரியலூரை தான் என்னன்னு சொல்றாங்கன்னா தமிழகத்தினுடைய சிமெண்ட் சிட்டி அப்படின்னு சொல்றாங்க. சோ அதே மாதிரி அங்க இருக்கக்கூடிய பறவைகள் சரணாலயம் எது ரொம்ப ஃபேமஸ். சோ இந்த மாதிரி எல்லாம் கொடுத்துருக்கேன். இப்ப நமக்கு வந்து 2025 எஸ்ஐ தேர்வுல என்ன கேட்டிருந்தாங்க, தலின்றது வந்து கிருஷ்ணகிரி மாவட்டத்துல இருக்கும். குட்டி இங்கிலாந்துன்னு சொல்லுவாங்கன்னு சொல்லியிருந்தேன்ல. சோ அது எல்லாமே இதுல இருக்கு, நான் கொடுத்துருக்கேன். அந்த மாதிரி எல்லாத்தையுமே மென்ஷன் பண்ணி இப்ப ஈரோடு, கடலூர், கரூர் 38 மாவட்டத்தையும் கொடுத்துட்டு இருக்கமா. சோ இதை பத்தி எக்ஸ்ட்ரா தகவலை நீ சேகரிச்சு எழுதுறதா இருந்தாலும் உங்க விருப்பம் தான். நான் இங்க பாருங்க கொடுத்துருக்கேன் பாரு, குன்றுகள் நிறைந்த தளி குட்டி இங்கிலாந்து என்று அழைக்கப்படுகிறது கொடுத்துருக்கேனா. சோ கிருஷ்ணகிரியை பத்தி கொடுக்கும் போது கொடுத்துருக்கேன். சோ இது எல்லாமே உங்களுக்கான பிடிஎஃப் நாங்க ரெடி பண்ணி கொடுத்துருக்கோம். சோ இப்படிப்பட்ட உங்களுக்கு பிடிஎஃப் வந்து வெறும் 15 ரூபாய் தான். இந்த பிடிஎஃப் எங்க டவுன்லோட் பண்ணலாம், எப்படி படிக்கலாம், எப்படி ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு டவுட்ஸ் இருந்துச்சுன்னா அதை பத்தின ஒரு வீடியோல இதை நான் சொல்லிடுறேன். சோ இதை நீங்க கவனமா லிசன் பண்ணி இந்த பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணிட்டு படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்க. ஏன்னா நம்மளை பொறுத்தவரையும் தமிழ்நாட்டை பத்தி முடிச்சிட்டேன். இன்னும் தமிழ்நாட்டை பத்தி ஒரே பிடிஎஃப் தான் இருக்கும். அது தமிழ்நாட்டு சிறப்பு தகவல்கள், அது ஒரு 10 ரூபீஸ் தான் கொடுக்க போறோம். சோ இந்த மாதிரி ஒவ்வொரு பிடிஎஃப் நீ அழகா வாங்கி வச்சுட்டு படிக்க ஆரம்பிச்சாலே பொது அறிவுகள்லயும் நடப்பு நிகழ்வுகளையும் அவங்க கேட்கிற கேள்விகளை நம்ம ஈஸியா என்ன பண்ணலாம் பாத்தீங்கன்னா சால்வ் பண்ணிடலாம். சோ நீங்க எங்கேயுமே தேடி அலைய வேண்டிய அவசியம் இல்லை. சரிங்களா? சோ இந்த பிடிஎஃப் எப்படி டவுன்லோட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கேட்கும்போது, சோ இந்த பிடிஎஃப் வந்து எங்களுடைய ஆப்ல தாங்க நாங்க வச்சிருக்கோம். சோ எங்களுடைய ஆப்ல நீங்க போனீங்கன்னா முப்படை ட்ரைனிங் அகாடமி பிளே ஸ்டோர் போய்க்கோங்க. கூகுள் பிளே ஸ்டோர்ல போயிட்டு முப்படை ட்ரைனிங் அகாடமின்னு சர்ச் பண்ணுங்க. சர்ச் பண்ணாலே எங்க ஆப் வந்துரும். சோ நீங்க அதை ஃபர்ஸ்ட் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டால் பண்ணிட்டு பேசிக் ரெஜிஸ்ட்ரேஷன் தான் கேட்கும். உங்க நேம், உங்க அப்பா பேரு, உன்னோட பேசிக் டீடைல்ஸ் கேட்டு உன்னை பத்தி ரெஜிஸ்டர் பண்ணி சொல்லுவாங்க. எல்லா ஆப்புமே இன்ஸ்டால் பண்ணா ப்ராப்பரான ஒரு இதுதானே, அதே மாதிரி தான் ப்ராப்பரா கேட்கும். அதை நீங்க அழகா இன்ஸ்டால் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஆப்பை இன்ஸ்டால் பண்ணதுக்கு அப்புறமா எங்க போயிட்டு இந்த பிடிஎஃப் எடுக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, எங்க ஆப்பை நீங்க இன்ஸ்டால் பண்ணதுக்கு அப்புறம் நீங்க ரெஜிஸ்டர் பண்ணதுக்கு அப்புறம் இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓபன் ஆகுங்க. இந்த மாதிரி பேஜ்ல இ புக் நல்லா கவனிச்சுக்கோங்க. இந்த மாதிரி பேஜ்ல என்ன இருக்கும் பாத்தீங்கன்னா இந்த இடத்துல இ புக்னு இருக்கும். இ புக்னாலே எலக்ட்ரானிக் புக், அதாவது நீங்க பிடிஎஃப் எந்த ஒரு டாக்குமெண்ட் இருந்ததுனாலும் அதை இந்த இ புக்ல என்ன பண்ணலாம்னு பாத்தீங்கன்னா பதிவு பண்ணிக்கலாம். சரிங்களா? அங்க இருந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். சோ இ புக்குள்ள நீங்க இ புக்கை கிளிக் பண்ணி போனீங்கன்னா உங்களுக்கு அடுத்த வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒண்ணு ஓபன் ஆகும். சரிங்களா? இதுதான் தமிழ்நாடு அடிப்படை தகவல்கள். இந்த ஒரு பிடிஎஃப் தான் இப்போதைக்கு அப்லோட் பண்ணிருக்கோம். சோ இதனுடைய விலை எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா 15 ரூபாய் தான்.
சோ 15 rupees தான் கொடுத்துருக்கோம். சோ இதை நீங்க இந்த பை நவ் இத பத்தின டீடைல்ஸ் வேணும்னா வியூ பண்ணி பாத்துக்கலாம். சோ அத பத்தின டீடைல்ஸ் கொடுத்துருப்பாங்க. இல்லையா பை நவ்னு கொடுத்தீங்கன்னா நார்மலா இருக்கக்கூடிய கூகுள் பே மாதிரி தான் ஓபன் ஆகும். சரிங்களா? சோ உங்களுக்கான ஆப்ஷன்ஸ் இருக்கும். யூபிஐ போன் பேலயே நீங்க பே பண்ற மாதிரி இருக்கலாம், இல்லையா டெபிட் கார்டு, கிரெடிட் கார்டு, இல்ல நெட் பேங்கிங், இல்ல எல்லா பேமெண்ட் ஆப்ஷன்ஸுமே இருக்கும். சோ 15 rupees கொடுத்தீங்கன்னா இந்த PDF நீங்க ஈஸியா பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். சோ அதுக்கு அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா வியூ டீடைல்ஸ், அந்த PDF பத்தின டீடைல்ஸ் தான் கொடுத்திருப்பாங்க. சோ இந்த இடத்துல உங்களுக்கு டவுன்லோட் PDF னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இங்க தான் ரொம்ப முக்கியம். சோ டவுன்லோட் PDF னு இருக்கும். ஒன்ஸ் நீங்க 15 rupees பே பண்ணி உள்ள போயிட்டீங்கன்னா டவுன்லோட் PDF னு இருக்கும். சோ இத நீங்க கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணி ஒரு 10 to 15 செகண்ட்ஸ் வெயிட் பண்ணுங்க. உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா இந்த மாதிரி கீழே ஒரு மெசேஜ் வரும் கிரீன் கலர்ல. புரியுதுங்களா? ஃபைல் டவுன்லோட் ஆகி முடிஞ்சிடுச்சு, அதாவது உங்களுடைய இன்டர்னல் ஸ்டோரேஜ் உங்களுடைய மெமரிக்குள்ள வந்து ஸ்டோர் ஆயிடுச்சு, அதாவது உங்க போனுக்குள்ள வந்துருச்சு ஃபைல்னு சொல்லிட்டு இந்த மாதிரி காமிக்கும். சோ இந்த மாதிரி கிரீன் கலர்ல உங்களுக்கு கீழே வந்துருச்சுனாலே ஃபைல் உங்களுடைய இன்டர்னல் ஸ்டோரேஜ், அதாவது உங்களுடைய மெமரிக்குள்ள வந்துருச்சுன்னு அர்த்தம். போன்ல போயிட்டு ஃபைல்ல போய் பாத்தீங்கன்னா கண்டிப்பா இருக்கும். சோ இந்த ஃபைல நீங்க அதுக்கப்புறமா பிரிண்ட் போட்டு என்ன பண்ணலாம்னு பாத்தீங்கன்னா தாராளமா படிக்கலாம். சோ தமிழ்நாட்டினுடைய அடிப்படை தகவல்களை பத்தின PDF தான் ஃபர்ஸ்ட் PDF நான் லான்ச் பண்ணிருக்கேன். சோ இதுக்கு அடுத்து ஒவ்வொரு PDF நான் கொடுத்துட்டு தான் இருக்க போறேன். சோ அடுத்தது சிறப்பு தகவல்கள் இருக்கும், அடுத்தது பரிசுகளும் விருதுகளும் இருக்கும். சோ எல்லாமே நமக்கு நடப்பு நிகழ்வுகள் மற்றும் பொதறிவு சம்பந்தப்பட்டமான டாபிக்ஸ் தான் நான் கொடுக்க போறேன். சோ கவனமா டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்றது மட்டும் இல்லாம பிரிண்ட் போட்டு படிக்க ஸ்டார்ட் பண்ணிடுங்க. ஏன்னா எக்ஸாம் வர்றதுக்கு முன்னாடி நம்ம எந்த அளவுக்கு செல்ஃப் ப்ரிப்பரேஷன்ல இருக்கோமோ அந்த அளவுக்கு தான் நல்லா இருக்கும். இதை நீங்க எல்லாமே படிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் இதுல இருந்து நாங்க டெஸ்ட்டுக்கு தனியா உங்களுக்கு கொஸ்டின்ஸ் ஃப்ரேம் பண்ணி தருவோம். சோ நீங்க தாராளமா டெஸ்ட் எழுதிக்கலாம். சரிங்களா? சோ இதை நீங்க ஆப்ல டவுன்லோட் பண்றவங்களுக்கு தான் அந்த டெஸ்ட் கொஸ்டின்ஸ் தான் உங்களுக்கு வருங்க. ஏன்னா அதுவுமே ஆப்ல தான் வைக்க போறோம் ஃப்ரீயா. சோ அந்த கொஸ்டின்ஸ் எல்லாமே உங்களுக்கு வரணும்னா நீங்க போயிட்டு டவுன்லோட் பண்ணிக்கிட்டா மட்டும் தான் முடியும். சோ அந்த ஆப்பை இன்ஸ்டால் பண்ணி அதுல இருந்து டவுன்லோட் பண்ண உங்களுக்கு ஒன்ஸ் அதுக்கப்புறமா PDF அப்லோட் ஆக நீங்க பார்த்து டவுன்லோட் பண்ணலாம். அப்பதான் உங்களுக்கு டெஸ்ட் கொஸ்டின்ஸ் இந்த PDFல இருந்தெல்லாம் கேட்கும்போது ஈஸியா உங்களால வந்து என்ன பண்ண முடியும் பாத்தீங்கன்னா அட்டென்ட் பண்ண முடியும். சோ இது எங்க தரப்புல இருந்து நாங்க உங்களுக்கு கொடுத்திருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு பொதறிவு மற்றும் நடப்பு நிகழ்வுக்கான ஒரு புதிய முயற்சி. இதை டவுன்லோட் பண்ணி எங்களுக்கு நீங்க மேலும் ஆதரவு கொடுத்தீங்கன்னா எங்க பக்கம் இருந்து இன்னும் நிறைய சப்போர்ட்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். சரிங்களா? சோ இணைந்திருங்க, தொடர்ந்து பயணிப்போம். பயிற்சி மையத்துடன். நன்றி, வணக்கம்.